ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். இன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷாக்குங்க. இந்த ஜோடியை மட்டும் பிரிச்சுட்டு இந்த ஜோடிங்கள்லாம் சேர்த்து ஒரே வீடியோவில் போட்டிருந்தாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. எஸ், நம்மளோட வீக்காவை பிரித்து விஜயை வந்து நம்மளோட பிரேம் அண்ட் வர்ஷினி அவங்க வீடியோலையும், அதே மாதிரி காவேரியை பிரித்து நம்மளோட நவீன் ஸ்வேதா அவங்களோட வீடியோலையும் வந்து ப்ரமோட் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ரமோஷன் வீடியோவை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எஸ், ரீசெண்டாக நம்மளோட விஜய் அண்ட் காவேரி, பிரேம், நவீன், வர்ஷினி எல்லாம் சேர்ந்து வந்து ஒரு பிரித்து ஒரு 2 வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸை பற்றி விஜய் சேதுபதி சார் தொகுத்து வழங்க போகிறார் இல்லையா, அதை பற்றி அவங்களோட கருத்துக்கள் எப்படி அப்படின்றத பற்றி ஷேர் பண்ணியிருந்தாங்க. நல்லா பேசியிருந்தாங்க எல்லாருமே. விஜய் வந்து அவருக்குள்ளே இருக்கிற அந்த வேதாவை அனலைஸ் பண்ணி அக்ரெசிவ் சைட் வெளியில் வருதா அப்படின்றத பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் வந்து சொல்லியிருந்தாரு. ஆல் தி பெஸ்ட் சேது அண்ணா அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் வந்து சொல்லி முடித்தார். அதே மாதிரி வர்ஷினி அவங்க வந்து அவரோட அந்த அணுகுமுறை வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். போல்டாக கேட்பாரா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்மளோட பிரேம் வந்து கொஞ்சம் மலையாளம் கலந்த தமிழில் வந்து பேசியிருந்தார் ஆல் தி பெஸ்ட் சொல்லி. அதே போல் காவேரி, அப்புறம் வந்து நவீன், ஸ்வேதா இவங்க எல்லாருமே விஜய் சேதுபதி சாரை பற்றி சொல்லி அவங்களுமே வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. பயங்கரமாக ப்ரமோஷன் இருக்கே. இதில் வீக்காவை பிரித்து போடுறதுக்கான காரணம் வந்து வீக்கா ஃபேன்ஸ் ஜாஸ்தி இருக்காங்கன்னு தான் இந்த செஞ்சாங்களான்னு தெரியல. அவங்கள தனியாகவே ஒரு வீடியோவாக போட்டிருக்கலாம். ஆனால் இந்த 2 ஜோடியை பிரிக்காமல் இந்த ஒரு ஜோடியை பிரித்து இந்த 2 ஜோடி கூடவும் போட்டாங்க. அதுதான் என்ன காரணமாக இருக்கும். ரீசெண்டான டேஸில் வீக்கா ஃபேன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரில.